சிவகாசியில 9 மணி இருக்கும். அந்நேரம் திடீர்னு சவுண்ட் அதிகமா இருந்துச்சு. என்னாச்சு ஏதாச்சும் வெளியே வந்து பார்த்தோம். வீடு லேசா அதிர்வமா இருந்துச்சு. அப்பதான் எங்க அம்மா போன் போட்டு, மாலா எங்க ஊர் திக்கா சவுண்ட் அதிகமா இருக்கு. எங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாம் வெளியே தெருல வந்துட்டாங்க. உங்க ஊர் திக்கா அப்படி இருக்கான்னு கேட்டாங்க. சரின்னு எங்க அக்காவுக்கு போன் போட்டு கேட்டேன். அங்க திசர்ல எங்க அக்கா ஊரு. அங்க அப்படிதான் சவுண்ட் இருக்கும். பயிராசு தான் வெடிச்சு வச்சாங்கன்னு நினைச்சிட்டு எல்லாருமே வெளியே வந்து பாத்துருக்காங்க. கடைசி பயிராசு எதுவும் வெடிக்கல. ஆனா திடீர்னு அந்த சவுண்ட் கேட்டுச்சு. அது எப்படி வந்துச்சு என்னன்னு யாருக்கு தெரியல. ஆனா வீடுல ஒரு அதிர்வு இருந்துச்சு. அது மட்டும் தான் தெரியுது, என்னன்னு தெரியல. ஆனா சுத்தி உள்ளவங்க சொந்தக்கார ஊர்ல விசாரிச்சு பார்த்தோம். அங்க அவங்க அப்படிதான் சொன்னாங்க. நில அதிர்வு மாதிரிதான் இருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி இப்ப நடந்தது இல்ல. இப்பதான் புதுசா நடக்கிறதுனால எங்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அதனால வீட்டுக்குள்ள இல்லாம எல்லாரும் வெளியே வந்துட்டோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி போன் போட்டு கேட்டுக்கிட்டோம். அங்கே அப்படிதான் இருக்குதா. சிவகாசியில ஒரு 9-9:15 மணி அளவில் ஒரு அதிர்வு கேட்டுச்சு. நான் வீட்டில் வந்து டிவி பார்த்துட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு அதிர்வு மாதிரி, அதாவது வீடு ஒரு ஒரு வைப்ரேஷன் மாதிரி, ஹெவி வைப்ரேஷன் மாதிரி கேட்டுச்சு. திடீர்னு டக்குன்னு வெளியே வந்து எல்லாரும் வந்து பார்த்தோம். யாருக்கு எதுவுமே தெரில, என்ன நடக்குது எது நடக்குதுன்னு தெரில. அதெல்லாம் ஒன்றும் சொல்லிட்டு இருந்தாங்க. வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். ஒன்றும் என்ன தகவல் ஒன்றும் தெரில, இது வரைக்கும் தெரில என்ன நடந்திருக்கு, என்ன இதுன்னு தெரில. ஃப்ரெண்ட்ஸ்ட்டு எல்லாமே ஃபோன் பண்ணி கேட்டோம். சீலுக்கு விருந்தினர் வரைக்கும் இந்த மாதிரி அதிர்வு கேட்டுக்குன்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோன் போட்டாங்க. எல்லாம் கொஞ்சம் பயத்தில் பதட்டமாக இருக்காங்க. என்ன நடக்குது, திரும்ப வருமோ, திரும்ப வேறு எதுவும் ஹெவியாக எதுவும் வருமோ சொல்லி கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. எல்லாம் வெளியே தான் நிற்கிறோம். தெருவில் எல்லாமே வெளியே நிற்கிறோம். அதனால் கொஞ்சம் விரைந்து வந்து என்ன நடக்குது எது நடக்குதுன்னு கொஞ்சம் தெளிவாக பார்த்து சொன்னீங்கன்னா பயம் இல்லாமல் நைட் நான் தூங்குறது வசதியாக இருக்கும். குழந்தைங்க எல்லாமே கொஞ்சம் பயம் இல்லாமல் தூங்குவோம். அதை கொஞ்சம் பார்த்து சொல்லணும். குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருந்தேன். அந்த டைம் வந்து அதிர்வு மாதிரி இருந்துச்சு. நாங்க கூட பக்கத்துல ஃபயர் ஹவுஸ் தான் வெடிச்சிருச்சுன்னு நினைச்சோம். ஏன்னா சுத்தி அதுதான் இருக்குது. இப்ப என்னடானா நில அதிர்வுங்காங்க. இப்ப இப்படி இந்த மாதிரி அதிர்வு மாதிரி தெரியுது. நாங்க எப்படி நைட்டுக்கு எப்படி நாங்க தைரியமா தூங்குறது, இல்ல நைட்டுக்கு வேற எதுவும் பிரச்சனை வருமா என்னன்னு தெரியல. இன்னொரு டைம் கூட இந்த மாதிரி எதுவும் வருமா என்னன்னு தெரியல. எங்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க, நிறைய சின்ன பிள்ளைங்க இருக்காங்க. எப்படின்னு தெரியல, கொஞ்சம் பயமாவே இருக்குது. நைட்டெல்லாம் எப்படி தூங்குறதுனே தெரியல. இப்போ செகண்ட் சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருக்கோம். அந்த டைம் ஒரு அதிர்வு மாதிரி இருக்குது. நாங்க கூட அந்த நான் அப்ப சொன்ன மாதிரி ஹவுஸ் தான் வெடிச்சிருச்சுன்னு நினைச்சோம். ஏன்னா சுத்தி அது மட்டும்தான் இருக்குது. அதுல நாங்க நிறைய பேர் போன் போட்டு எதுவும் ஹவுஸ் வெடிச்சிருச்சா என்னன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனா பார்த்தா எதுவுமே ஹவுஸ் எதுவும் வெடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பனா இது நில அதிர்வு தானா என்னன்னு எங்களுக்கு டவுட்டா குழப்பமா இருக்குது. நில அதிர்வு தானா என்னன்னு.